Hello my dear warriors, good morning பசங்களா. மேக்ஸ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டீங்களா? யார் யாரெல்லாம் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? ஹாய், குட் மார்னிங். எஸ், good morning. Tell me whether the audio and video is clear. Audio video clear இருக்கா? Yes, come on guys, good morning. Audio video clear இருக்கா? Now only finished. Okay, யார் யாரெல்லாம் இருக்கீங்க? Type your name. புது ஐடியா இருக்கே இன்னைக்கு நிறையா. கார்த்தி ஓகே, கனிஷ்கா ஓகே, வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? மதுஸ்ரீ, இர்ஃபானா ஓகே, அமன் கேமிங் சூப்பர், புதுசாக இருக்கீங்களே. ஜோஷியா ஓகே. டெய்லி பிடிஎஃப் என்னது? டெய்லி பிடிஎஃப் முபினா என்ன டெய்லி பிடிஎஃப்? நான் இன்னும் உங்களுக்கு பிளானே கொடுக்கலையே. உங்களுக்கு பிளானே இன்னும் நான் பண்ணலை. இன்றைக்கி தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ பிளான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்குரியதை. சரியா? இர்ஃபானா, ஜோஷியா ஓகே. ஸோ ரெகுலராக இருக்கவனோட இன்றைக்கி புதுசாக இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க. தட்ஸ் குட், அப்சல்யூட்லி வெரி குட். ஸோ ஹாஃப் இயர்லிக்கு படிக்க ஆரம்பிக்கலாமா? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் வந்தாச்சு. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 6 ஓகே. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். கிட்டத்தட்ட இருக்குது. அப்போ இந்த 15 சாப்டர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? 15 சாப்டர் நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் பயம் இருக்கும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி 23 சாப்டர் இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இங்கே 15 சாப்டர் 15 விதமாக இருக்க போது நிறைய கொஷின்ஸு, நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கனால வி ஹேவ் டு டூ இட். அண்ட் குறிப்பாக ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்லாம் கண்டிப்பாக மறந்து போயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை கொஞ்சம் ரீகால் பண்ணியே ஆகணும். ரைட்டா? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டெய்லி பிடிஎஃப் இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா நான் வந்து அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் மொபைனா. சரியா? ஸோ 11th கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெசன் 1 புக் பேக். யாரெல்லாம் இந்த ஸ்லைடை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க யாராவது இருக்கியா? ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலை மே மாதத்துலேருந்து ஃபாலோ பண்ணுற அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்லைடு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் மே மாதத்தில் நம்ம இதை பார்த்தோம். அப்போ தான் இதே ஸ்லைடு தான், இதே மாதிரிலாம் எடிட் பண்ணி நார்மலாக நீ பார்த்தா அப்படின்னா பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கும். ஃபஸ்ட் லெசன் மட்டும் ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி புதுசாக இருந்தது. ஸோ 6 பார்த்துருக்கீங்க. கனிஷ் ஓகே, குட். சரியா? ரைட், ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்க. குட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். வில் கோ வித் தட். ரைட், ஆரம்பிக்கலாமா? ரைட், கவனிங்க. டிஃபைன்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்பன் அடிப்படையாக வச்சு பண்ணணும். த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் is defined as the ratio of mass of one of the element to the mass of 1/12 of one atom of carbon 12 atom. சரியா? இது ஒரு சில புக்கில் இன்னொரு டெஃபினேஷன் இருக்கும். அதாவது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை இன்னொரு கொஷின் இருக்குது, இன்னொரு ஆன்சர் இருக்கும். ஸோ யூ கேன் ரைட் தட் ஆல்சோ. ரைட்டா? எதை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கார்பனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்சர். இந்த ஆன்சர் நீங்கள் எழுதினாலும் கரெக்டு தான், அந்த ஆன்சர் நீங்கள் எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது தான் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் தி எலமெண்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் தி கார்பன் 12 atom. சரியா? வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? மோல்னால் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? மோல்னால் என்னது? 1 mole is defined as the amount of substance of a system which contains as many elementary particles as there are atoms in 12 gram of carbon isotope. இந்த டெஃபினிஷன் எழுதலாம், இதுவும் எழுதலாம், அல்லது இந்த டெஃபினிஷன். இது ஜென்ரலாக மோஸ்ட்டாக ப்ரிஃபரபிள். ரைட்டா? 1 mole is defined as the amount of substance which contain. ரைட்டா? ஒரு மோலுங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மோல்னாலே என்னதுப்பா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம், அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம மோல்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். குறிப்பாக மோல்ஸுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டசன்னா எத்தனை ஆப்பிள் இருக்கும்? ஒரு டசன்னா எத்தனை? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 1 டசன்? 1 டசன்னா என்னது? எஸ், கோட்டியில் நேற்று வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன். என்னடா நேற்று நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நேற்று கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, சொல்லுங்கள். 1 டசன்னா எத்தனை இருக்க போகுது? 12. ஸோ அதே மாதிரி 1 மோலுங்கிறதும் ஒரு மெஷர்மெண்ட்.
ஸோ 1 dozen 1 liter 10 centimeter 10 meter இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ வச்சுருக்கலாம். அந்த மாதிரி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எக்ஸாம்பிள் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இவங்க எல்லாரையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் ஒரு மோல் அப்படிங்கிறது. அந்த 1 மோலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டசன் ஆப்பிள்னாலும் 12 தான். ஒரு டசன் யானைன்னா என்னது, ஒரு டசன் எலிஃபண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 1 dozen ஆஃப் எலிஃபண்ட். 1 dozen ஆஃப் எலிஃபண்ட் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் இருக்க போகுது, எத்தனை நம்பர் ஆஃப் எலிஃபண்ட் இருக்க போகுது? ரைட்டா? எஸ் 1 dozen ஆஃப் எலிஃபண்ட் அப்படின்னா எலிஃபண்ட்னாலும் 12 தானே இருக்க போகுது. எலிஃபண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி 12. சரியா? இட் இஸ் நாட் தட் ஆப்பிள்னா தான் 12 இருக்கணும், அல்லது நம்ம ஃப்ரூட்ஸ் கேல்குலேட் பண்ணுறப்ப தான் 1 dozen கேல்குலேட் பண்ணணும், இல்லை சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் தான் 1 dozen அப்ளிகபிள். இட் இஸ் நாட் தட். 1 dozen இஸ் அ காமன் திங். 1 dozenங்கிறது 12 நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டாக குறிக்கக்கூடியதான் 1 dozen. அதே மாதிரி தான் இங்கே ஆட்டமாக இருக்கலாம், எலமெண்ட்டாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், யாருக்கு வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மோலை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். எவ்வளோ சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள், அதாவது கார்பன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த 1 mole. அதோட வேல்யூ என்ன, ஒரு டசன் ஈக்குவல் டு 12 மாதிரி 1 mole is equal to, the mole is defined as the amount of substance which contain 6.023 into 10 to the power 23, 6.023 into 10 to the power 23 particles, right? Such as atoms, molecules or ion. யாரெல்லாம் இருக்கலாம், அது அந்த பார்ட்டிகிள்ங்கிறது ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அல்லது அயானாக இருக்கலாம். இட் இஸ் டினோட்டட் பை தி சிம்பிள் n. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், என்னங்கிற சிம்பிள் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? குட். நெக்ஸ்ட், டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். ஈக்குவலண்ட் மாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, the mass of an element or a compound or an ion. அதாவது ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், ஹைட்ரஜன், அல்லது H2O இருக்கலாம், ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம், அல்லது அயான் Na+ஆக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ரைட்டா? எலமெண்ட் தானே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைகளெல்லாம் எழுதலை அப்படின்னா நம்மளுக்கு தப்பு போட்டுருவாங்க. ரைட்டா? ஏன்னா இது எல்லாமே டெஃபனிஷன்னா நம்ம அப்படியே ஆசிட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். சரியா? ஸோ அப்போ இந்த மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கலாம், காம்பவுண்ட் அப்படின்னா H2O எடுத்துக்கலாம், அயான் அப்படின்னா Na+ எடுத்துக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி திஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். என்ன டவுட் ஆரா, வாட் இஸ் அ டவுட்? சரி, டவுட்டுன்னே சொல்ல வேணாம். இப்போ நம்மளுக்கு சாட்டில் ஸ்பேம் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இல்லை. என்ன டவுட்டோ அதை டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ரைட்டா? தட் கேன் கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேஸ், தட் கேன் கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேஸ் 1.008 கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டால் இந்த பார்ட்ஸுக்கு பதிலாக கிராம் போட்டுக்கோ. ரைட்டா? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டால் கிராம் போட்டுக்கோ, இல்லைன்னா வெறும் பார்ட்ஸ் எது போட்டுக்கிட்டாலும் சரி, கிராம் போட்டுக்கிட்டாலும் சரி, பார்ட்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரி, தப்பே கிடையாது, எதுனாலும் கரெக்டு தான். 1.008 பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அல்லது 8 பார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் 35.5 பார்ட்ஸ் ஆஃப் குளோரின். ரைட்டா? எது வேணால் இருக்கலாம். இவங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா MgCl இருக்குது. ரைட்டா? MgCl இருக்குது, MgCl2 தான் வரும். ரைட்டா? MgCl2 ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, டக்குன்னு பாருங்கள், டக்குன்னு கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் ஒன்று ஈஸியாக புரிஞ்சுடும். ரைட்டா? MgCl2. இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் Mgன்னு கேட்குறாங்க. ரைட்டா? Mgயோட ஈக்குவலண்ட் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட், கரெக்டா? ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ பாருங்கள், ஈக்குவலண்ட் மாஸ் ஈக்குவல் டு அதுதான் இப்போ பண்ண போகிறேன் ஜோஷி, அதுதான் இப்போ கொண்டுட்டு வர போகிறேன். தட் இஸ் வாட் சார் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ MgCl2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் இதில் என்ன இருக்குன்னு, மெக்னீஷியமோட மாஸ் நம்பர் என்னது 24, குளோரின் என்னது ஒரு குளோரினுக்கு 35.5, 2 குளோரின் அப்படின்னா 71. சரியா? என்னோட ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க, 35.5 பார்ட்ஸ் ஆஃப் குளோரினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாஸ் தேவையோ அதை தான் நான் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு சொல்ல போகிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு டசன் ஈக்குவல் டு 12 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன கேட்குறேன், 24 பழம் என்கிட்ட இருக்குது. 24 பழங்கிறது எத்தனை டசன்? ரைட்டா? 24 பழங்கிறது என்னது, 2 டசன். அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது என்கிட்ட இப்போ 71 குளோரின் இருக்குது, என்கிட்ட 71 பார்ட்ஸ் ஆஃப் குளோரின் இருக்குது. அப்போ 35.5 அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு எவ்வளோ Mg தேவைப்படும்? அப்போ எவ்வளோ Mg தேவை? How many Mg தேவை? How many magnesium is needed?
how many magnesium is needed? What is the amount of magnesium needed for replacing 35.5 gram? Right? 71 parts of chlorine replace பண்றதுக்கு 24 தேவை. அப்ப 35.5 க்கு அதுல பாதி 12. அப்ப 12ங்கிறது தான் என்ன அப்படினா 12 கிராம் அல்லது 12 பார்ட்ஸ்ங்கிறது தான் மெக்னீசியமோட கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். ரைட்டா? கிராம் போட கிராம் இல்லைன்னா கிடையாது. ரைட்டா? இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? கவனிங்க, இந்த எக்ஸை நான் இந்த ஃபார்மேட்டில் எழுதுறேன் பாருங்க. ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் ஃபார்மேட். எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் into 71 is equal to 24 into 35.5. ரைட்டா? அப்போ x equal to 24 divided by into 35.5 divided by 71. Nothing but 2. X is equal to 24 divided by 2 வருது. What is this 2? 24ங்கிறது mass number. 2ங்கிறது என்னது? 2ங்கிறது என்னது? Mg ஓட number of ions, Mg ஓட oxidation number. Mg என்ன oxidation number? Plus 2 oxidation state. So we can write like that. Right? அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? We can write it out. Right? We can write it out. For example, இன்னொன்று சொல்ல பாரு. MgO என்ன வரும்? இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 24/2 தான் இருக்கும். கரெக்டா? ஆக்சிஜன் என்ன வரும்? ஒரு mg எடுத்துக்கலாமா? mg பாருங்க, MgO 24 கிராமுக்கு 16 கிராம் தேவைப்படுது. என்னோட டெஃபினேஷன் படி 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணுறதால நம்ம பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ தேவை? 12 கிராம். அப்போ 12ங்கிறது என்னது? 24/2 தானே. ஸோ இப்போ again it is 24/2. அப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸுங்கிறது ஆக்சிடேஷன் நம்பர் 24/2, அதாவது n ஃபேக்டர்னு சொல்லலாம். we call it as n factor. ரைட்டா? we call it as n ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சு. கிராம் ஈக்குவலன்ட் மாஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. 1 part ஆஃப் ஹைட்ரஜனாக இருந்தால் 1.008 பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆக்சிஜன்னா 8, குளோரின்னா 35.5, சில்வர்னா 108. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மாற்றிக்கலாம். சரியா? ஓகே, சூப்பரா? கிளியர்? ஓகே, வெரி குட், சூப்பர். What do you understand by the term oxidation number? Oxidation numberங்கிற டேர்மில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? What is the term oxidation number represent? Oxidation number என்னதுப்பா? கரெக்ட் தான். n ஃபேக்டர், ஈக்குவலன்ட் ஃபேக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சரியா? ஸோ இப்போ பாருங்க என்ன அப்படின்னு, வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னது? த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் an atom would have in a molecule. அதாவது ஒரு மாலிகுலாக இருக்கப்போ, ரைட்டா? ஒரு மாலிகுலாக இருக்கப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் H2O. இப்போ இதில் ஆக்சிஜனோட வேல்யூ என்னது? ஆக்சிஜனோட சார்ஜ் என்னது? -2. எப்பயுமே ஆக்சிஜன் ஜென்ரலாக -2ல் இருப்பாங்க. இது -2னா இந்த H2ஓட வேல்யூ என்னது? +2. ஈச் ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு ஹேவ் +1. இன்னொரு ஹைட்ரஜன் அதுவும் என்னது? ஒரு +1 வச்சுருக்கப்போம். ரைட்டா? அப்போ ஒரு மாலிகுலாக இருக்கப்போ, ரைட்டா, த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டமோட சார்ஜு would have in a molecule, அவங்க மாலிகுலாக இருக்கப்போ, or an ionic compound. ரைட்டா? மாலிகுலாக இருக்கலாம் அல்லது ஒரு ionic compound இருக்கலாம். If the electrons were transferred completely, the oxidation number reflect the number of electrons transferred. ஒன்று சார்ஜை குறிக்குதுன்னு சொல்லலாம். அப்படி சார்ஜ் இல்லை அப்படின்னா ரெண்டாவது எதை பற்றி பேசலாம் நம்ம? We can tell that it is going to be the number of electrons transferred or gained. அதை சொல்லலாம். ரைட்டா? ஆறாக கேட்குறாங்க என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 6.022 போட்டாலும் கரெக்டு தான், 0.23 போட்டாலும் கரெக்டு தான். தப்பு. அது ரெண்டுலேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3rd digit தான். ரெண்டுமே ரைட்டு தான். நீங்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம 6.0022 தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஃபார்முலா படிக்க ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் 23 × 10⁻23ன்னு வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் அ திங். ஸோ அதே இது நீங்கள் ஃபிசிக்ஸில் படிக்கிறது அந்த 6.626 × 10⁻23 இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? அது வந்து வேறு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அ மிஸ்டேக். கெமிஸ்ட்ரியில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் சேம். ஸோ அப்போ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது கெயின்டை நம்ம எழுத போகிறோம். அல்லது சார்ஜ், ஒரு ஆட்டம் வந்து ஒரு மாலிக்யூலில் இருக்கப்போ அது மேலே இருக்கக்கூடிய சார்ஜை நான் என்ன சொல்ல போகிறேன்? ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்ல போகிறேன். பா ரொம்ப முக்கியமான கொஷின்பா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா?
very important question. சரியா? ஆக்சிடேஷன்லாம் என்ன, ரிடக்ஷன்லாம் என்ன, ரைட்டா? ஓகே. ரைட், கவனிங்க. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஃபஸ்ட் என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் ஆட் பண்ணுறது அல்லது ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அல்லது இங்கே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இது ரெண்டுமே ஆப்போசிட் தான். ஆக்சிடேஷனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தானே. இது பேசிக் பாயிண்ட். இதுக்கு அடுத்து மாடர்ன் மெத்தடில் இது கொடுத்துருப்பாங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை கெயின் பண்ணால் அது என்னது, ரிடக்ஷன். சரியா? அடுத்து இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட் தான் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் நிறையா ஒன் வேர்ட்லேயே இந்த பாயிண்ட் கேட்பாங்க, ரைட்டா? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷனில் என்ன நடக்குதா, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும். பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், Fe எடுத்துக்கலாம். ஆக்சிடேஷன் என்னதுப்பா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். Fe என்ன பண்ணுது அப்படின்னா, Fe 2 + 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இட் வில் பிகம் 2 +. 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இட் பிகம் 2+. கரெக்டாக இல்லையா? 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இட் பிகம் 2+. அப்போ Fe வந்து Fe 2+ மாறுது. அப்போ Fe 2+ மாறுதுன்னா இங்கே 0, இங்கே வந்து எந்த விதமான நம்பருமே இல்லை. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டாக இல்லையா? இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இப்படி கூட வச்சுக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் லைக் திஸ். எனக்கு அது பார்க்க புரியலை சார், இப்படி வைங்க. இங்கே +1 வச்சுக்கலாம், ரைட்டா? Fe +1லேருந்து +2க்கு மாறி இருக்கு, 1லேருந்து 2க்கு போயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ இன்க்ரீசஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். இதே ரியாக்ஷனை திருப்பி எழுதுங்க, அப்படியே ரியாக்ஷனை திருப்பி எழுதுங்க. சரியா? அப்படியே திருப்பி எழுதுங்க. Fe 2+ electron gives Fe+. இப்போ பாருங்கள், 2+லேருந்து 1+க்கு மாறி இருக்கு, ரைட்டா? 2லேருந்து 1க்கு குறைஞ்சிருக்கு. அப்போ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், ரைட்டா? லியோ ஜெரா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். புதுசாக இருக்கு, புதுசாக இருக்குது. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. குட், பரவாயில்ல. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஆக்சிஜன் ஆட் பண்ணுறது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன். அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ரிடக்ஷன். சரியா? தட்ஸ் இட். கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். அப்பா கம்பல்சரியில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஷின், ரைட்டாக? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பல்சரியில் அழகாக எக்ஸ்பெக்ட் பண்ண. இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா சூப்பராக வரப்போகுது, ரைட்டா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் கம்பல்சரியில் யூ கேன் எக்ஸ்பெக்டட். சரியா? கடன் பண்ணிடலாமா? வாங்க பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். ஈஸி கொஷின். யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. அட்டாமிக் நம்பரில் யாரையெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. அட்டாமிக் நம்பரில் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஞாபகம் வச்சுக்கலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதுக்கான வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி அட்டாமிக் நம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். சரியா? நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? யூரியா CO NH2 twice. அப்போ COக்கு என்ன பண்ணணும், கார்பன் என்னது, அட்டாமிக் நம்பர், மோலார் மாஸ் தானே கேட்டிருக்காங்க, ரைட்? மோலார் மாஸ். அப்போ CO கார்பன் என்னது, மாஸ் நம்பர் 12 × 1. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா, மாஸ் நம்பர் 16. அதுக்கப்புறம் 1 தான் இருக்குது. நைட்ரஜன் எத்தனைப்பா இருக்குது, ஒரு நைட்ரஜன் இருக்குது. அப்போ ஒரு நைட்ரஜன் என்னது 14 × 1. கரெக்டாக நான் எழுதிருக்கேன், ரைட்டா? 14 × 1, ரைட்டா? 14 × 1, ரைட்டா? லித்தியம் வரைக்கும் தெரியுமா? லித்தியம் வரைக்கும் 3 எலமெண்ட்டுக்கு தான் தெரியும்னு அர்த்தம். உங்களுக்கு 3 பத்தாதுன்னா அதிகமாக எழுதணும். Tell me whether it is right or not. 14 × 1. 14 × 1 is right or wrong? 14 × 1 is wrong. 14 × 1 நான் போட்டது தப்பு. 14 × 1 போட்டது என்னது தப்பு. 14 × 2 போட்டது. ஏன்னா என்னது இங்கே 2 இருக்குது. இந்த 2 காமனாக எதுக்கும் உள்ளது. ஏன்னா இந்த கொஷின் நிறைய தடவை கேட்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் விடுவாங்க. அதனால தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹைட்ரஜனுக்கு என்ன பண்ணணும், 1 × 2 × 2 4. அப்போ என்ன வரும், 12 16 28, இது ஒரு 4. அப்போ என்னது 20 48 50 60, ரைட்டா? இது என்னது மோலார் மாஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 60 மோல் -1 போட்டால் போதுமா? யூனிட் என்ன போடணும், கிராம் மோல் -1 போடலாமா? கிராம் 60 கிராம் மோல் -1. சரியா? கிராம் மோல் -1. இஸ் தட் ரைட்? யூனிட் கரெக்டாக தப்பா?
டக்குன்னு சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். 70 ஆட் பண்ண தப்பு பண்ணிட்டேன்னா 20, 40, 48, 50, 60 தான். 60 தானே வருது, 60 தான். ரைட், 60 இது 60. நெக்ஸ்ட் வந்து அசிட்டோன் கண்டுபிடிக்கலாமா? அசிட்டோன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. அசிட்டோன் என்னது? CH3COCH3. ஸோ கார்பன் எத்தனை இருக்குது? 12 × 3 இருக்குது. ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் நம்பர் 1 எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6 ஹைட்ரஜன் இருக்குது. சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் தானே இருக்குது. 16 × 1 36, 6, 16, 3 6 are 18, 8 remainder 1, 4 + 1 5, 58 gram mole minus 1. சரியா? gram mole minus 1 கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? போரிக் ஆசிட் H3BO3. H3BO3 சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. வாட் இஸ் H3BO3? H3BO3 சொல்லுங்கள் பார்க்கலாம். H3BO3ல ஹைட்ரஜன் ஓகே, ஹைட்ரஜன் நான் போட்டுறேன். ஹைட்ரஜன் 1 × 3. போரான் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் போரான் நான் போட போகிறேன். ஒரே ஒரு போரான் மாஸ் நம்பர் நீங்கள் சொன்னால் தான் நான் எழுதுவேன். யூ ஆர் கோயிங் டு டெல் மீ. சரியா? ஸோ அப்போ இது 3, இது என்னென்னு சொல்லுங்கள். 18, 8 ரிமைண்டர் 1, 1 3 4 48. போரான் என்னப்பா? போரான் அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? 5. ஸோ ஈவன் நம்பர், ஆட் நம்பர், அட்டாமிக் நம்பர் இருக்கவங்களுக்குலாம் 1 to 20 வரைக்கும். ஜஸ்ட் இந்த ரூல் வந்து நான் சொல்கிறது 20 வரைக்கும். தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல், லைக் நைட்ரஜன், ஹீலியம்க்குலாம் எக்ஸப்ஷனல் இருக்குது. யூஸ்வலாக ஆட் நம்பர் இருக்கக்கூடியவங்க, அதாவது போரான், அதுக்கப்புறம் லித்தியம், போரான், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாரா நைட்ரஜன் வராது, அதுக்கப்புறம் ஃப்ளூரின், அதுக்கப்புறம் சோடியம், இவங்க எல்லாருமே × 2 + 1. × 2 + 1 அவங்க எல்லாருக்கும் அவங்களோட அட்டாமிக் நம்பரை × 2 பண்ணி +1 பண்ணிடணும். ஸோ அப்போ என்ன வரப்போகுது இதுக்கு? போரான் அட்டாமிக் நம்பர் 5 × 2 + 1 11. அப்போ 11 போட்டுக்கலாம், இங்கே 11. ஸோ 12 2 ரிமைண்டர் 1, 62 gram mole minus 1. சரியா? 62 gram mole minus 1. அடுத்து என்ன இருக்குது? லாஸ்ட் ஒன் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் மனப்பாடமாக இருக்கணும், உங்களுக்கு தப்பாகவே வரக்கூடாது. ரைட்டா? நிறைய இடத்துல நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். 1 × 2 1 × 2. சல்ஃபருக்கு என்னது? மாட்டினியா சல்ஃபருக்கு என்னதுன்னு சொல்லுங்கள். ரைட்டு டக்குன்னு. 16 × 4 × 1 = 2, 32 64. சல்ஃபருக்கு மட்டும் சொல்லுங்கள் டக்குன்னு. சல்ஃபர் 32. ரைட்டா? சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்னது? 16. 16 இஸ் ஈவன் நம்பர். அப்போ 2ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ என்னது? 32. 8 9 gram mole minus 1. வெரி குட். ரைட்டா? 98 gram mole minus 1. சரி, 98 gram mole minus 1. சூப்பர், குட். Very good. Next question பாரு. The density of carbon dioxide is equal to. என்னது ப்ராப்ளமா? ஸோ ப்ராப்ளம் இப்போ பார்ப்போமா இல்லை தனியாக பார்த்துடலாமா? Do you want the problems to be seen now or செப்பரேட்டாக பார்க்கலாமா? ப்ராப்ளம் இப்போயே பார்த்துருவோமா இல்லை தனியாக ப்ராப்ளம் செஷனில் பார்க்கலாமா? இப்போவே முடிச்சிடலாம். பரவாயில்லடா, சூப்பர்டா, நிறைய பேர் இப்போவே முடிச்சிடலாம். The density of carbon dioxide is equal to 1.977 kg/m³ at 273 Kelvin at 1 atm pressure. Calculate the molar mass. ரைட்டா? சம்மந்தமே இல்லாமல் என்னமோ கொடுத்துருக்காங்க. ரைட்டா? மோலார் மாஸ் ஆஃப் CO2 கண்டுபிடிக்கணுமா? ஆக்சுவலாக டேரெக்டாகவே மோலார் மாஸ் ஆஃப் CO2 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. நம்மளால் ஈஸியாக மோலார் மாஸ் ஆஃப் CO2 கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டென்சிட்டி நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டென்சிட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம்னு சொல்லலாமா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா? அப்போ டென்சிட்டி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். கரெக்டா? மாஸ் பை வால்யூம். ரைட்டா? இப்போ அவங்க பாரு, அட் 1 atm ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா?
273 Kelvin என்ற ஸ்டாண்டர்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வால்யூம் என்னவாக இருக்கும்? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வால்யூம் என்னவாக இருக்கும்? வாட் would be the volume of the gas? ஜென்ரலாக கேஸ் என்னவாக இருக்கும்? ரைட்டா? சொல்லுங்கள். வெரி குட், இட் இஸ் 22.4. அப்போ மாஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? எனக்கு மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி என்னப்பா கொடுத்துருக்காங்க? 1.977 இன்ட்டு 22.4 வரப்போகுது. ரைட்டா? 1.977 இன்ட்டு 22.4 வரப்போகுது. கரெக்டாக? கிளியராக? இதான் இது ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த மோலார் மாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணுமா? மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ எங்கிட்ட மாஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. மோல்ஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்க மோலார் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தேட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது 1 மோலோட மாஸ் என்ன? மோலார் மாஸ். மோலோட மாஸ் என்ன? இப்போ நான் இதை கண்டுபிடிச்சேன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி மாஸ். இதுதான் என்னது? என்னோட மாஸ். இது வந்து எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 44 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ரைட்டா? 44.01 அப்படின்னு வரும். ரைட்டா? கிராம்ங்கிறது மாஸ். இதே தான் 1 மோல். கரெக்டாக இல்லையா? இதே தான் 1 மோலும். 1 மோல் அதே தான். ரைட்டா? மோலார் மாஸ் ஆஃப் த கண்டென்ட்டுங்கிறது, அதாவது கிராமுங்கிறது மாஸ். 1 மோலுக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 1 மோலுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல எவ்வளோ மோல்ஸ்ன்னா, ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம ஜென்ரலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் we have to find mass of molar mass of 1 mole of CO2. ரைட்டா? 1 mole of CO2 ஓட மோலார் மாஸ் என்ன? 1 mole ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அதே 44 தான். ஆனால் என்ன திரும்ப ஆட் பண்ண போகிற? 01 கிராம் மோல் மைனஸ் 1. அவ்வளோதான். யூனிட்டை மட்டும் மாற்றிக்க போகிற, அவ்வளோதான். இங்கே நீ என்ன கண்டுபிடிக்கிற? 44.01 கிராம்ன்றது மாஸ். இந்த மாஸை மோலார் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இட் இஸ் நத்திங் பட் கிராம் மோல் மைனஸ் 1. மாஸ் அண்ட் மோலார் மாஸஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர். சரியா? மாஸ் அண்ட் மோலார் மாஸஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர், அவ்வளோதான். ஸோ அப்போ 1 மோல் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? 44.01 கிராம் மோல் மைனஸ் 1. கிளியரா? எனி டவுட் இன் திஸ்? ஈஸி கொஷின்பா. கம்பல்சரியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக இருக்க போகுது. சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 44 கிராம் மோல் மைனஸ் 1 எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, which contains the greatest number of moles of oxygen atom. ரைட்டா? யாருக்கிட்ட வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் மோரா ஒரு தடவை சொல்லவா? இப்போ சிம்பிள் என்ன கொடுத்துருந்தாங்க இந்த கொஷினில்? அதாவது இந்த கொஷினில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா they have not given any detail. அவங்க ஒரே ஒரு டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? டென்சிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு புரியல. டெய்லி பிடிஎஃப் நான் என்ன சொன்னேன்? எந்த பிடிஎஃப் கேட்குறீங்க? டெய்லி பிடிஎஃப்னா நான் எதுவுமே அப்படி எதுவும் சொல்லலையே. நீங்கள் டெய்லி கேப்சூல் கேட்குறியா? டெய்லி கேப்சூல் கேட்குறீங்களா? ப்ராப்ளம்ஸ் அதில் நடத்துவேன் அந்த டெய்லி கேப்சூல் தான் கேட்குறீங்களா? அப்போதையும் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூமு. டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது? 1.9677 இன்ட்டு வால்யூம் வந்து என்னது? we know that STP கொடுத்தனால 22.4. இதோட வேல்யூ 44.01 கிராம்னு வரும். இது மாஸ். எங்கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. மாஸ் அண்ட் மோலார் மாஸஸ் மோர் ஆர் லெஸ் சேம். ரைட்டா? மோலார் மாஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ட். ரைட்டா? மாஸ் ஆஃப் 1 மோல். ரைட்டா? 1 மோலோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவே 1 மோல் தான். ரைட்டா? இதுவே 1 மோல் தானே. 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வேல்யூ அதே 44 தானே. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 44.01 கிராம் மோல் மைனஸ் 1. மோலார் மாஸ்னால யூனிட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். சரியா? ஷாவணி மேம் எப்படா 11th கெமிஸ்ட்ரிக்கு சொல்லியிருப்பாங்க? ஓ, காமன் சிலபஸில் டெய்லி பிடிஎஃப் சொன்னாங்களா? சரி, ஓகே ஓகே ரைட், நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். 22.4 எப்படி வந்துச்சு? 22.4 இஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த STP கொடுத்துருக்காங்களோ, ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் 273 கெல்வின் அண்ட் 1 atm ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அப்போ கேஸோட வால்யூம் என்ன அப்படின்னா நம்ம 22.4ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? 22.4ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே நிமல், ஓகே ஓகே ரைட் 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 ரைட், ஐ காட் இட். அது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். வி வில் அப்டேட் இட் சூன். ரைட்டா? இன்றைக்கி இல்லை நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே. சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் செகண்ட் மிட்டம் முடியாமல் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருக்கும் ஃபார்முலா உனக்கு எழுத தெரிஞ்சிடணும். ரைட்டா? இதோட ஃபார்முலா என்னது? CH3 எத்தனால் தானே, CH2OH. ஃபார்மிக் ஆசிட் என்னது? HCOOHங்கிறது தான் ஃபார்மிக் ஆசிட். அடுத்து
வாட்டருக்கு வந்து H2O. அப்போ பாருங்கள் இதில் எத்தனை மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது? இதில் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. இது எப்படி எழுதணும் தெரியுமா? இந்த கொஷினுக்குரிய ஆன்சரை 1 mole ஆஃப் எத்தனால், 1 mole ஆஃப் எத்தனால் contain 1 mole ஆஃப் ஆக்சிஜன். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிடில் 2 moles, இதில் 1 mole. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது ஆக்சிஜனோட மோல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இதில் அந்த ஃபார்மிக் ஆசிடில் தான் கூட இருக்குது நம்ம எழுதிக்கலாம். ரைட்டா? ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதில் தான் இருக்குது. அதனால் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டமும் வில் பி இன் ஃபார்மிக் ஆசிட்னு ஈஸியாக எழுதிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் அதிகமாக இருக்க போகுது. சரியா? ஸோ அங்கே நிறைய ஆக்சிஜன் இருக்குது, அதனால் ஆன்சர் நிறையா இருக்க போகுது. அடுத்து calculate the average atomic mass of naturally occurring magnesium using the following data. எனக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள்? C2H5OH எழுதலாம். C2H5OH எழுதலாம். எஸ் விஜய் எழுதலாம். யூ கேன் ரைட் இட் அவுட். இது எப்படி கூட எழுதலாம். இப்படி எழுதாமல் we can write it as C2H5OH எழுதலாம். இல்லை C2H6O எழுதலாம். C2H6O எழுதுனா அது ஆல்கஹால்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இப்படியும் எழுதலாம். பட் இது வந்து என்னது, ஆல்கஹால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இது கீட்டோனாக இருக்கலாம், ஆல்டிகைடாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் இதுதான் ஸ்பெசிஃபிக் ஃபார்மில். வி கேன் யூஸ் திஸ். இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஆர்கானிக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ. சரியா? இதுக்கு கேல்குலேட்டர் வச்சு டக்கு போட்டு சொல்கிறியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? தட் இஸ் த ஆக்சுவல் ஃபார்முலா. மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும். இந்த கொஷினில் ஈஸி தானே? என்ன பண்ணணும் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் ரைட்டா? இந்த மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ், மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ், மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ். ரைட்டா? இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? கொஷின் நம்பர் என்னது? எதுவும் தப்பாக இருக்கா? என்னாச்சு? இது கொஷின் நம்பர் 34 தானே? கரெக்டு தானே? versus 24. புக் பேக்கில் வரிசையாக தான் பார்த்துட்டே வரும். புக் பேக்கில் வரிசையாக தான் இருக்குது. ரைட்டா? 24.31 யூங்கிறது இதோட ஆன்சர். கரெக்டாக? 24.31 யூ. இஸ் தட் ரைட்? செக் பண்ணியா? 24.31 வந்திருக்கா? எஸ், 24.31 வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஆட் பண்ணி டிவைடட் பை 100. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வரும். அடுத்து பாருங்கள், ரியாக்ஷன் X, Y, Z ஸ்கொயர்ட் இதோட இருக்க ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜன். அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு புக்கிங் கொஷினுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன அப்படிங்கிறது. ரைட்டா? லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன? லிமிட்டிங் ரியேஜனால் நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன இருக்கும்? ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கியா? நம்ம எதை வச்சு பார்த்துருப்போம்? இதை லிமிட்டிங் ரியேஜன்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருப்போம்? எனி ஐடியா ஆஃப் பை விச் வி ஹவ் சீன் தட் லிமிட்டிங் ரியேஜன்? யூஸ்வலாக யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எல்லாருமே புதுசாக, நிறைய பேர் புதுசாக தான் இருக்கீங்க. ஒரு சிலர் பழைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. பார்க்கலாம் என்னென்ன லிமிட்டிங் ரியேஜனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம்? சாப்பிட்றக்கூடிய ஒரு ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம் ஒன்று எக்ஸாம்பிள் பார்ப்போம். எஸ், சாண்ட்விச்சா? ஓகே. பர்கர் வி யூஸ் பர்கர். நம்ம நார்மலாக பர்கர் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? பர்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பர்கர். ஸோ என்ன அப்படின்னா பன்னு, சீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வைக்கக்கூடிய வேறு என்னென்ன ஸ்டஃபிங்ஸ் இருக்கோ அதெல்லாமே. இன்கேஸ் பன்னு காலி ஆகிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதுக்கடுத்து யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? கேசரி வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக். ஸ்டாக்கியோமெட்ரிக் தான் கேசரி. சரியா? லிமிட்டிங் ரியேஜன்னா விச் லிமிட்டிங் ரியேஜென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா stops the reaction, stops reaction, do not allow further அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இது என்ன பண்ணாது அப்படின்னா விடாது. ரைட்டா? ஓகே. நோட்ஸில் பார்த்தீங்களா? இப்போ இருந்துச்சா? சரியா? ஸோ டு நாட் அலோவ் ஃபர்தர், அந்த ரியாக்ஷன் ஃபர்தராக நடக்கிறதுக்கு என்ன பண்ணாதான் இது அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலும் எனக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், 200 atoms of X, 200 atoms of Y, 50 molecules of Z ஸ்கொயர். என்னடா அது? Z 50 தான் இருக்கான். அப்போ இந்த ரியாக்ஷன் எவ்வளோ தான் நடக்கும்? இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சரில் எனக்கு இருக்க என்ன இருக்கணும்? எக்ஸும் இருக்கணும், ஒய்யும் இருக்கணும், இசட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 50 பேர்னா இதுலேயும் 50 பேர், இதுலேயும் 50 பேர். அவங்க மட்டும் தான் முதல் ஒன்றா சேர முடியும். அதுக்கப்புறம் சேர்றதுக்கு இசட் காலி ஆகிடும்ல. ரைட்டு? இசட் காலி ஆகிடும்ல. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இசட்டு
இந்த ரியாக்ஷன் இன்னும் ஃபர்தராக நடக்க முடியும், ஆனால் அது ஸ்டாப் பண்ணுது. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கால்ட் எக்ஸஸ் ரியேஜன். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கால்ட் எக்ஸஸ் ரியேஜன். எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எக்ஸஸ் ரியேஜன். ரைட்டா? நோட்ஸ் எப்படி எடுக்கிறது? நோட்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துருக்கணும் லெசன் ஸ்டார்டிங்கில். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலைனாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நோட்ஸ் எல்லாமே முன்னாடி நடத்துனது பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நடத்துனதெல்லாம் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். நம்மளோட யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் தானே இருக்கு, நீன்னு அந்த யூடியூப்லேயே போயிட்டு இதானே நம்மளோட செஷன். ஸோ அதில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் சாரோட ஃபோட்டோ போட்ட படம் கீழே இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் முன்னாடியே சார் ஆரம்பிச்சனால ரொம்ப பின்னாடி இருக்கும். இங்கே பாரு, இங்கே டெய்லி கேப்சூல் இருக்கும், அதை விட்டுரு. அதுக்கப்புறம் சாரோட ஃபோட்டோ போட்டு எங்கே இருக்குது, எங்கடா காணோம்? இந்த இருக்குது பாரு, 146 வீடியோ கிட்டே இருக்கா? ரைட்டா, 146 கிட்டே இருக்குது ஃபுல் ப்ளேலிஸ்ட். இதில் போனேன் அப்படின்னா, இதில் கீழே போனேன்னா இருக்கும். இதில் கீழே போனேன்னு வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட்டில் போனோன்னா ஃபஸ்ட் சாப்டர்லாம் இருக்கும். இதை விட்டுரு. ஸோ 11th கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 பேசிக்ஸு, மோல் கான்செப்ட், கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், எம்பிரிக்கல் ஃபார்முலா, ஸ்டாக்கியோமெட்ரின்னா என்ன, லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன. பர் லிமிட்டிங் ரியேஜனில் 2 மணி நேரம் பார்த்துருக்கோம், உட்காந்து வச்சு பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துருக்கோம். ரைட்டா? அதுக்கப்புறம் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் பார்ட் 2 புக் பேக் கொஷின் படிக்கலாம். புக் பேக் கொஷின் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோட கீழே பார்த்தனாலே உனக்கு என்ன அப்படின்னா, இதில் கொஷின்ஸுக்குரிய ஆன்சர்லாம் மார்க் பண்ணியிருந்திருப்பேன். பார்ட் 2 இது. அதுக்கப்புறம் சாப்டர் 11ஓட பேசிக்ஸ், 11th சாப்டர் ஐயோ பேக். முன்னாடிலாம் பாரு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 11,000 15,000 பேர்லாம் பார்த்துருக்கேன். இப்போ எங்கே படிக்க வரானுங்க? ஏன்னா பப்ளிக்கை கேன்சல் பண்ணதும் பண்ணியாச்சு, ஒரு பாய் கூட வர மாட்டேங்கிறான், படிக்கிறதுக்கே வர மாட்டேங்கிறானுங்க. 10th முடிச்சு 11th வந்துன்னு ஒரு ஆர்வத்தோட 11th படித்தே ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக ஆர்வத்தோடு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வர மாட்டேங்கிறானுங்க. ஸோ இதுக்குள்ளே போனேன்னா உனக்கு எல்லாமே இருக்கும், அதுக்கு கீழே நோட்ஸும் இருக்கும் ஒவ்வொரு இதில். ஸோ அந்த நோட்ஸ் வேணும்னா நீ என்ன பண்ணலாம், அந்த நோட்ஸையும் யூ கேன் யூஸ் தட். ரைட்டா? அதையும் நீ என்ன பண்ணலாம், எடுத்து படிச்சுக்கலாம். சூப்பராக. ஓகேவா? ஓகே. அது வந்து நிம்மல் எழுதுகிற மாதிரி, அதாவது பசங்க முன்னாடிலாம் நான் 2 மணி நேரம்னா அப்போ ரொம்ப பொறுமையாக நடத்துவோம்ல, அதனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நோட்ஸ் அப்போயே கையிலே எடுத்து எழுதிடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அது லீவ் ஸ்கூல் ஸ்டார்டிங் டைம் என்ன கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். ஓகே ரைட். ஸோ அப்போ என்னது, இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட்டு Z². இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் யார்? எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸும் ஒய் 2 பேருமே லிமிட்டிங் ரியேஜென்ட். கரெக்டாப்பா? எக்ஸும் லிமிட்டிங் ரியேஜென்ட் தான், ஒய். ஏன்னா 2 பேருமே கம்மியாக இருக்காங்க. இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் யார்? இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் யார்? ஒய். இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் யார்? எக்ஸ். சரியா? தட்ஸ் இட். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், எழுதுனா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, இவங்க பெருசாக எழுதி கொடுத்துருப்பாங்க புக் ஆன்சரு, நம்ம அவ்வளோ தூரத்துக்கு எழுத தேவையில்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் 6.645 × 10⁻23 கிராம். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் 0.320 kg? சூப்பரான கொஷினில் ஒரு மோஸ்ட் கன்ஃபியூசிங் கொஷின். ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட். ரைட்டா? மாஸ் ஆஃப் 1 ஆட்டம், ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் ஆஃப் 1 ஆட்டம், ஒரு ஆட்டமோட மாஸ். அது என்ன ஆட்டம்லாம் தெரியாது, அதோட மாஸ் பார்த்திங்க அப்படின்னா 6.645 × 10⁻⁻23 கிராம். இப்போ அந்த கொஷினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். இது ஒரு சாதாரண வாழைப்பழ கணக்கு மாதிரி தான், ஆனால் ரொம்ப 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 ஈஸி. ரைட்டா? ரைட்டா? 1 பேஜ் நோட் யூஸ்ஃபுல்லாக சார். 1 பேஜ் நோட்ஸ்னால் அது மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேஜில் எழுதுறதுன்னா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எழுதுறதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் 0.320 kg? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது எப்படி, இந்த கொஷின் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஈஸி கொஷின், வெரி வெரி ஈஸி கொஷின். அதாவது ஒரு பேனாவோட விலை இவ்வளோவான். ரைட்டா? ஒரு பேனாவோட விலை இவ்வளோ. ஒரு பேனாவோட விலை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி அடிச்சுக்கலாம். ரைட்டா? 1 பென் இஸ் ஈக்குவல் டு 1 பென். ஒரு பென்னோட காஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 20 ருபீஸ்னு வச்சுக்கலாம். ரைட்டா? 20 ருபீஸ், ₹20. 1 பென்னோட காஸ்ட்டு 20 ருபீஸ். சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ தே ஆர் ஜஸ்ட் டெல்லிங் தட்
எத்தனை பேனா வாங்க முடியும் if I am having 500 rupees 500 rupees இருந்தால் நான் எத்தனை பேனா வாங்க முடியும் ஸோ பாருங்கள் ஒரு ஆட்டமோட மாஸ் இவ்வளோ அப்போ இத்தனை மாஸில் இவ்வளோ மாஸில் எவ்வளோ மோல்ஸ் இருப்பாங்க அப்போ என்ன கேட்டிருக்காங்க இவ்வளோ மாஸ் இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடியவங்கள எத்தனை இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாஸுக்கு இந்த வெயிட்டுங்கிறது எவ்வளோ மோல்ஸ் இது எவ்வளோ மோல்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த வெயிட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அல்லது எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸு எத்தனை மோல்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் மாஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் மோல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா மாஸை வச்சு நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா எஸ் வி கேன் ஃபைண்ட் இட் அவுட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம வச்சு என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ண இது என்னது ஒரு ஆட்டம் அப்போ எத்தனை ஆட்டம்னு தெரியாதுல்ல 1 mole is equal to number of particles எத்தனைப்பா 1 mole equal to what is the value of 1 mole 1 mole ஓட வேல்யூ என்னது what is the value of 1 mole what is the value of 1 mole 1 mole is equal to 6.022 into 10 to the power 23 கரெக்டா எஸ் அப்போ என்ன பண்ண போகிறேன் 1 mole equal to ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் 1 mole என்ன 1 mole mass of 1 mole of substance ரைட்டா மாஸ் கண்டுபிடிக்க போகிறேன் யாரோடது 1 மோலுக்கு கண்டுபிடிக்க போகிறேன் 1 மோல் 1 மோலோட மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன் மாஸ் தான் ஆனால் ஒரு மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 6.645 into 10 to the power minus 23 into 6.022 into 10 to the power 23 இதுவும் கேன்சல் ஆகிடும் 6 6 36 அதுக்கப்புறம் ஒரு 6 இருக்கா இது அப்ராக்சிமேட்டாக 40 வரப்போகுது அப்ராக்சிமேட்டாக 39.9 வரும் ஸோ we can consider it as 40 gram 1 மோலோட மாஸ் எவ்வளோவா அப்போ இதில் எவ்வளோ மாஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க how many moles of elements are there in 0.320 kg பாருங்கள் ஈஸியாக எழுதலாம் 1 mole equal to 40 gram இது கிராமில் எழுதுனா என்ன வரும் அப்போ இதில் கிராமில் எழுதுனா என்னப்பா வரும் 320 கிராம்ஸா 320 கிராம்ஸா அப்போ 320 கிராமில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க 320 கிராமில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக 320 கிராமில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா இதுலேருந்து லைக் யூனிட்டரி மெத்தட் எக்ஸ் இன்ட்டு 1 into 320 x into 40 x into 40 is equal to 1 into 30 1 into 320 so அப்போ 0 cancel 1 4s are 4 8 4s are அப்போ x equal to 8 ரைட்டா x equal to என்னது 8 வெரி குட் 8 moles எத்தனை மோல்ஸு 8 moles 8 moles சரியாப்பா டே இதெல்லாம் ஈஸியான கொஷின்ரா நிறைய பசங்க இந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இந்த கொஷினை தப்பு விட்டுருவாங்க இந்த கொஷினை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா போதும் சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம் சரியா இந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் 8 moles வெரி குட் அடுத்த டிஃப்ரென்ஸு மாலிகுலர் மாஸ்னா என்ன மோலார் மாஸ்னா என்ன இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறப்ப இந்த லெசன் நடத்துகிறப்ப எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் இந்த கொஷின் தான் ரைட்டா என்னது மாலிகுலர் மாஸ்னா என்ன மோலார் மாஸ்னா என்ன அது ரெண்டும் ஒன்று தானா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் டெஃபனிஷனும் யூனிட்டும் மட்டும்தான் வேறு மித்தபடி எல்லாமே சேம் தான் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் அ மாலிகுல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் ரைட்டா ரேஷியோ யார் ரெண்டு பேருக்கு நடுவில் ரேஷியோ மாலிகுலோட ரேஷியோவும் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் மாலிகுலர் மாஸ் இது என்னது 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைட்டா ஒரு மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸ் என்னவோ அதுதான் ரைட்டா ஓகேவா ரைட் அடுத்து இப்போ வர இருக்கா இதுக்கப்புறம் இருக்காது கவனிங்க இட் கேன் பி கால்குலேட்டட் பை ஆடிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆட்டம் அதாவது இது என்ன பண்ணுவோம் இப்போ CO2 எடுத்துக்கலாம் CO2ஓட மாலிகுலர் மாஸ் என்னது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம அந்த சம் பண்ணோம் CO2ஓட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CO2க்கு மாஸ் 44 கிராம் அதே இது 1 mole ஆஃப் CO2க்கு நான் கண்டுபிடிச்சேன்னா அதுதான் என்ன அப்படின்னா மோலார் மாஸ் 2 moles கண்டுபிடிக்கிறப்ப மாறும் சரியா மாலிகுலர் மாஸுங்கிறது அந்த மாலிக்யூலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எழுத போகிறேன் CO2 எடுத்துக்கலாம் CO2ஓட மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் நம்ம எழுதணும் அப்படின்னா தட் இஸ் 44 கிராம்னு எழுதலாம் இதே இது இந்த CO2க்கு 1 mole தான் இங்கே இருக்குது 1 moleக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா நம்ம 44 கிராம் மோல் மைனஸ் 1ன்னு சொல்ல போகிறோம் இன்கேஸ் 2 moles ஆஃப் CO2 இருந்துச்சுன்னா இங்கே மாறிடும் இங்கே 2 moles இருந்தால்
88 மாறிடும். 3 moles இருந்தால் அது அப்படியே 112 அந்த மாதிரி 112 அந்த மாதிரி என்ன பண்ண போகுது மாறிட்டே இருக்க போகுது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஒரு மோலோட மாஸ் தான் மோலார் மாஸ். ரைட்டா? இது இருக்க ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அந்த ஆட்டமோட மாஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணுறது மூலமாக வரக்கூடியது. ஸோ ஆடிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு இது பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு த சம் ஆஃப் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். இதோட யூனிட் யூ, இதோட யூனிட் கிராம் மோல் -1. நம்ம கிராம்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? ஸோ கீழே கார்பன் மோனாக்சைடு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட்? ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். என்ன டைம் இருக்குல்ல, எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிப்போம். நம்ம அந்த லாஸ்ட்டு ஆக்சிடேஷன் சம் மட்டும் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரை பண்ணி முடிக்க பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா? சரியா? இது மாலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ரைட்டா? C6H12O6ன்னு இருக்குது. ரைட்டா? C6H12O6 என்ன பண்ணணும், காமனாக என்ன நம்பர் இருக்கோ ஒரு நம்பரை அடிச்சு டிவைட் பண்ணணும், டிவைடட் பை 6. அப்போ CH2ஓங்கிறது என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது CH2O. அடுத்து என்ன இருக்குது C8H10N4O2 இருக்குது. ரைட்டா? N4O2 இருக்குது. C8H10N4O2 இருக்குது. ஓகே, கார்பன் மோனாக்சைடு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டவா? கார்பன் மோனாக்சைடுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதே. கார்பன் மோனாக்சைடுனா கார்பன் என்னது கார்பன் 12 × 1, ஆக்சிஜன் என்னது 16 × 1, 12 16 28 அவ்வளோதான். இப்போ கிராம்னு போட்டேன்னா அது மாலிகுலர் மாஸ், கிராம் மோல் -1 போட்டேன்னா அது மோலார் மாஸ். 1 மோலுக்குன்னு கேட்டாங்கன்னா 1 mole ஆஃப் CO0 28 கிராம் மோல் -1. 2 மோல்ஸ்னால் மாறிடும், 1 மோலுக்குனா தான் 28 வரப்போகுது. சரியா? இப்போ C8H12O6 என்ன வரப்போகுது, ஹோல் டிவைடட் பை இருக்கிற சின்ன நம்பர் அதில் எதுவோ அதை டிவைட் பண்ணுங்கள், டிவைடட் பை 2. அப்போ C4H5N2O இதானது நம்மளோட ஷார்ட்கட். ரைட்டா? எதிர நிமல் என்ன சொல்லிட்டு ஃபார் யூ சார்னா என்னது எனக்கு புரியலை. எஸ், வெரி குட். கெஃபைனுக்கு ஆன்சர் போட்டிருக்கீங்க, தட் இஸ் குட். அடுத்த இந்த ரியாக்ஷன் பிட்வீன் அலுமினியம் அண்ட் ஃபெரிக் ஆக்சைடு. ரைட்டா? அலுமினியம் அண்ட் ஃபெரிக் ஆக்சைடுக்கு என்ன வரும் அப்படின்னு இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தட் வி வில் டூ இந்த ஃபார்முலா செஷன். ரைட்டா? இதுக்கு பேஜே பார்த்தாது, கொஞ்சம் பெருசாக போங்க, லாங்காக. அதனால் இந்த கொஷின் நம்ம ஃபார்முலாஸ் படிக்கிறப்ப சேர்த்து படிச்சிருந்த பாரு, அதுக்காக தான் ஒரு பேஜே விட்டு வச்சுருக்கேன். இந்த சம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிடலாம். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் இஸ் ரெக்வயர்ட்? ரைட்டா? டு ப்ரொடியூஸ் 44 கிராம் ஆஃப் CO2 ஆஃப்டர் கம்பஷன். அப்போ ஈத்தேனை நான் என்ன பண்ண போகிறேன், கம்பஷன் பண்ண போகிறேன். ஈத்தேன் ஃபார்முலா என்ன, ஈத்தேன் என்னது C2H6ங்கிறது என்னது ஈத்தேன். கம்பஷன் என்னப்பா பண்ணணும், நான் ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். கம்பஷனோட அவுட்புட் எப்பயுமே என்னது, we know that it is CO2 + H2O. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். கம்பஷனோட அவுட்புட் எப்பயுமே என்னது CO2 and H2O தான் கம்பஷனோட அவுட்புட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, how many moles of ethane required to produce 44 கிராம் ஆஃப் CO2. முதல் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன். அதாவது நீங்கள் ஒரு டம்ளர் ரவை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ரவையில் 5 பேருக்கு கேசரி செய்யலாம். அப்போ 10 பேருக்கு கேசரி செய்யணும்னா எத்தனை டம்ளர் ரவை எடுக்கணும், கொஷின் அதுதான். ஒரு டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா 5 பேருக்கு கேசரி செய்யலாம். அப்போ 10 பேருக்கு கேசரி செய்யணும்னா எத்தனை டம்ளர் எடுக்கணும், அதுதான் இங்கே கொஷின். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 44 கிராம், 10 பேருக்கு கேசரி வேணும். அப்போ எவ்வளோ நான் ஈத்தேன் எடுக்கணும், 10 பேருக்கு, அதாவது 44 கிராம் ஆஃப் CO2 எனக்கு வெளியே வரணும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ ஈத்தேன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ரைட்டா? அதாவது யூங்கிறது நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். ரைட்டா? கிராம்லேயும் எழுதிக்கலாம், யூலையும் எழுதிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஜென்ரலாக யூ, கிராம் மாலிகுலர் மாஸ்னால் கிராமு, வெறும் மாலிகுலர் மாஸ்னால் யூ, வெறும் மாலிகுலர் மாஸ்னால் யூவு, கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்டால் கிராம். நான் இங்கே கிராம் மாலிகுலர் மாஸ்னு கிராம் போட்டிருந்தேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த என்ன மாலிகுலர் மாஸ் கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம போடப்போம். சரியா? 2 டம்ளர்னு உனக்கு தெரியும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ரைட்டா? கார்பன் 2 இருக்கா, அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கேயும் கார்பன் 2 போடுங்க. ஹைட்ரஜன் இங்கே 6 இருக்குது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது, அப்போ 3 ஹைட்ரஜன் போடுங்க. இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே வந்து 2 3s are 2 2s are 4, இங்கே ஒரு 3 7 இருக்குது. அப்போ இங்கே 7 போட்டோன்னா 14 ஆகிடுது. அப்போ டிவைடட் பை 2 போட்டுக்கலாமா?
டிவைடட் பை 2 போட்டுக்கலாமா, டிவைடட் பை 2 போட்டுக்கலாமா, டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இப்போது இது ஃப்ராக்ஷன் இருக்கப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஹோல் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த டிவிஷன் போயிடுமா, அப்போ மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் 2C2H6 + 7O2 gives 4CO2 + 3H2O. இப்போது தியரி எழுத போகிறோம். தியரி எழுதினா ஆன்சர் வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 moles ஆஃப் CO2 எடுக்கிறேன் ரைட்டா. 44 கிராம் ஆஃப் CO2ங்கிறது எத்தனை மோல்ஸு, 44 கிராம்ன்றது எத்தனை மோல்ப்பா, 44 கிராம்ன்றது எத்தனை மோல். அப்போ நான் கண்டுபிடிக்கணும் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் என்னது 44, மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 44 ஈக்குவல் டு 1 மோல். அப்போ 44 கிராம்ன்றது 1 மோல். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள் 4 moles ஆஃப் CO2 கிடைக்குது. எப்போ நான் 2 moles எடுத்தேன்னா, நான் 2 moles ஆஃப் ஈத்தேன் எடுத்தேன்னா 4 moles கிடைக்குது ரைட்டா. சரியா கவனிங்க, 4 moles இங்கே என்ன வருது 4 moles. ரைட் ரைட் ஓகே, மாற்றிட்டேன் 4 moles, அதாவது 2 moles ஆஃப் ஈத்தேன் எடுத்தேன்னா 4 moles கிடைக்குது. எனக்கு எத்தனை தான் தேவை, அவங்க 44 கிராம் ஆஃப் CO2 தான் வேணும்னு கொடுத்துருக்காங்க. 44 கிராம் ஆஃப் CO2ங்கிறது 1 mole ஆஃப் CO2 தான். அப்போ 1 mole வேணும்னா இங்கே எவ்வளோ வந்திருக்கணும், எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு 4 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2/4 இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் ஈக்குவல் டு 0.5. 0.5 ஆன்சர் ரைட்டா. 0.5 moles ரைட்டா. 0.5 moles இஸ் த ஆன்சர். கிளியரா ரைட்டா. 0.5 மோலுங்கிறது ஆன்சர். சரியா. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு, அதுக்கப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலா மெத்தட் இருக்குது. அது எல்லாமே பெரிய லாங்காக போகும். ஸோ தட் வி வில் டூ இன் த அப்கமிங் கிளாஸ். சரியா. 0.5 கிளியர் ஓகேவா. ஸோ இது மாதிரி என்ன அப்படின்னா நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக இந்த சாப்டரில் கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் தனியாக நம்ம ஒரு செஷனில் பார்த்துடலாம். ஓகேவா ரைட். ஸ்க்ரீன் தெரியலையா, எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல, ஓகே ரைட். ஸோ நவ் யூ கேன் நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். வி வில் சி பை இன்னைக்கு ஈவினிங் அல்லது நம்ம திருப்பி நாளைக்கு காலையில் ஒரு குட் ஸ்டடி பிளானோட, உனக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேறு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்டடி பிளானோட நம்ம என்ன பண்ணலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். சரியா ஓகே ரைட். டாடா பை, சி யூ. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். பை.